நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க என்ன இங்க புது ஆபீஸ காட்டுறேங்கிறதுக்காக ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க? புது ஆபீஸ் தானே அது? ஓ சார், எனக்கு ½ hour பெர்மிஷன் வேணும். புது ஆபீஸ காட்டணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் போறோம். நீங்க முடிச்சா வாங்களே. புது என்ன போலாம்? இல்ல, இது புது ஆபீஸ். இதுதான் என்னோட புது ஆபீஸ். இதுவா? இது சாரோட ஆபீஸ். நீங்க புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னீங்களே? ஐ நோ அது உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். நான் சொன்னேன், நான் ஒரு புது ஆஃபீஸ் ஆரம்பிச்சு அதுக்கு நீ வந்து ரிப்பன் கட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவசியமே இல்லாம போச்சு. நீங்க எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி புது ஆஃபீஸ் ஆரம்பிச்சு ஸ்டாஃப் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி கஷ்டப்படுறீங்க? நானே ஒரு கம்பெனி தரலான்னு இருக்கேன், நல்லா லாபமா போயிட்டு இருக்கு, அதையே நீங்க நடத்தக்கூடாதுன்னு கேட்டாரு. நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? வாங்கின மாதிரி தான். பணம் கொடுத்து வாங்கினீங்களா? பணம் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு தான் வேணும். இதுக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கேன், அதனால பணம் கொடுக்கல. ஃப்ரீயா கொடுத்தாரா? ஃப்ரீயா இல்ல செல்வி, இந்த கம்பெனியோட மதிப்பு எவ்வளவோ அது ஜிஜே எனக்கு பணமா கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பாரு? எப்ப கொடுப்பாரு? இந்த கம்பெனியை நல்லபடியா நடத்தி அதுல வர லாபத்தை வச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவாரு. வர லாபத்துல இருந்து கொடுப்பாரா? அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுறது? எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இல்ல சார், கொடுத்துருவேன், சீக்கிரம் கொடுத்துருவேன் செல்வி. எனக்காக இந்த கம்பெனியை ஜிஜே கொடுத்தீங்களா சார்? நான் சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக நீங்க கொடுத்தீங்களா சார்? உறவ மனசுல வச்சுக்கிட்டு உதவி பண்ணீங்களா சார்? அந்த நினைப்புல நீங்க கம்பெனி கொடுத்திருந்தீங்கன்னா வேண்டாம் சார், ப்ளீஸ். இல்ல அதெல்லாம் முடியாது. அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஏ அக்ரிமெண்ட் கிழிச்சு போட முடியாதா? முடியாது. ஏ செல்வி, நான் எந்த உறவை வச்சும் கொடுக்கல. ஜிஜேவோட நேர்மை திறமை இந்த ரெண்டையும் வச்சு தான் கொடுத்தேன். நான் கொடுத்தது தான். அதான் பிசினஸ் மேன், கொடுத்த வாக்கு மாற மாட்டாங்க. இவருடைய திறமையும் நேர்மையை வச்சு கொடுத்தீங்களா? ஏன் எனக்கு அது ரெண்டு இல்லைங்கிறியா? இப்படிதான் சார் அப்பப்போ காலை வாரி விடுறா. கம்பெனி வேணும்னு இவர் ஒன்றும் கம்பல் பண்ணலையே. இல்ல நான் கம்பல்லாம் பண்ணல. எனக்கு அவர்கிட்ட பேச்சே வராது, வார்த்தையே வராது. இல்லை சார். செல்வி, என்கிட்ட 14 கம்பெனி இருக்கு. அதை என்னால் சரியாக பார்த்துக்க முடியல. ஒரு 4-5 கம்பெனி யாருக்கா கொடுத்துலான்னு நினச்சேன். அதான் ஜிஜேக்கு ஒரு கம்பெனி கொடுத்துட்டேன். அவர் மனசு வச்சா எனக்கு இன்னும் 4 கம்பெனி கொடுப்பார். ஆனால் எனக்கு வேண்டாம், இந்த ஒரு கம்பெனி போதும். இதை நல்லா நடத்தணும், அவ்வளோதான் செல்வி, அவ்வளோதான். செல்வி, ஜிஜே பிஸ்னஸில் பெரிய ஆளானா அது உனக்கு தானே பெருமை. ஜிஜே, குட் லக். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெரிய மனுஷன். நான் சொல்றதா நம்ப மாட்டேன், அவர் சொல்றதை நம்ப மாட்டியா? அவர் சொல்றதுனாலதான் நான் நம்புறேன். நம்புறல்ல? அப்போ மூஞ்சி ஏன் உம்முன்னு வச்சிருக்க? சிரிக்கலாம்ல. என் ஆபீஸ்க்கு வந்திருக்க, சரியா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை ஜிஜே? ஏன் சொல்லலைன்னா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான், ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்னதாக நடந்துருக்கணும், அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன இன்ட்ரெஸ்டிங்? சரி, அதெல்லாம் விடு. என் கேபினுக்கு வா, முதல்ல கம். வா செல்வி, இதுல உட்கார. நானா? ஆமாமா, நீதான். நீ உட்காந்தேன்னா எனக்கு அதிர்ஷ்டம், லட்சுமிகரம், தைரியமா இருக்கும். உட்காரு. ஐயோ, இதெல்லாம் நல்லா இருக்குது. உட்காரு. இது உங்க சீட்டு, நீங்க உட்காருங்க ஜிஜே. நான் தான் தினம் உட்காரேனே. நீங்க உட்காருங்க. சொன்னா கேட்க மாட்டியே. உட்காருங்க. குட் மார்னிங் சார். ஏய், குட் மார்னிங். ஐயோ பாத்து சார், பாத்து. விடு. பாத்து சார், ஆர் யூ ஓகே? ஐ அம் ஓகே. சாரி சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி டிராஃபிக் சார். ஐ நோ சிட்டில டிராஃபிக் ரொம்ப அதிகம். லேட் ஆயிடும். நாளைக்கு சீக்கிரம் கிளம்பிடுங்க, அப்போ சரியா இருக்கும். சார், நான் லேட்டா வந்ததுல உங்களுக்கு எது கோவம் இல்லையே? இல்ல நோ ஐ அம் நாட். எனக்கு ஒண்ணு. Thank you so much sir. ஜிஜே,
செல்வி, இவங்க வந்து என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் ராணி. யவன ராணி. ஓ, இவங்க யாரு சார்? நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்களா? கிளர்க்கா? ஏய் இல்ல அவங்க உனக்கு முதலாளி மாதிரி, என்னோட ஒய்ஃப். ஹலோ மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒர்க் பண்றதுல ரியலி ஐ அம் சோ லக்கி மேடம். ஓ, கரெக்ட். நீங்க கேபினுக்கு போங்க, நான் கூப்பிடுறேன். இல்ல சார், இல்ல நான் கூப்பிடுறேன், நீங்க போங்க. ஓகே சார், நீங்க கூப்பிடுங்க சார். சரி. இப்போ நான் என் கேபின் போட்டுமா சார்? ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே மேடம். தேவைப்பட்டா கூப்பிடுவேன். செல்வி, ஏதாவது கூலா சாப்பிடுறியா? ஹாட்டா? வேணாமா? சரி உட்காரேன். இப்படியே நின்றுட்டு இருந்தா அப்படி உட்காரேன் செல்வி. சரி, நான் உட்கார்றேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் மாமா பத்தியே நினைச்சிட்டு இருக்க போறீங்க உதய்? மறந்துட சொல்றியா? மறக்கதான் முடியுமா? எங்க திரும்பினாலும் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வருது. வேற வழி இல்ல, நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்மளால வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ உனக்கு என்ன குறை? இல்லை நம்ம குழந்தைக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கே, கேட்டதெல்லாம் கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன? ஆனா கிடைக்கிறதெல்லாம் உங்க சம்பாத்தியத்துல வந்தது இல்லையே. இப்போ நீ என்ன சொல்ல வர? என்னதான் 100 கோடி சொத்து உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களோட பரம்பரை சொத்து தானே. உங்க சம்பாத்தியத்துல நானும் நம்ம குழந்தையும் சாப்பிட்றதுதான் எனக்கு சந்தோஷமே. அப்பனா நான் வெட்டியா இருக்கேன்னு சொல்றியா? எவ்வளோ பெரிய கேஸு, நான் எங்கள் அம்மாவை வெளியே கொண்டு வரல. அதான், அந்த திறமையை நீங்க எதுக்கு வீணாக்கணும்? அந்த ஒரு கேஸோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? வக்கீல் தொழில்ன்றது நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை. அந்த சேவையை நீங்க தொடர்ந்து செய்யணும். நீங்க தனியா புது ஆபீஸ் ஆரம்பிக்கணும். யாராலையும் ஜெயிக்க முடியாத கேஸ் நீங்க ஜெயிக்கணும். உங்க அப்பா மாதிரி மிகப்பெரிய வக்கீல் ஆகணும், அப்புறம் ஜட்ஜ் ஆகணும். இதுதான் நீங்க எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். இவ்வளவு நாள் நீங்க உங்க அம்மா அப்பா தங்கச்சிக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. கொஞ்சம் எங்களுக்காகவும் வாழ ஆரம்பிங்க உதய். நாங்க தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வாழ போறோம். ப்ளீஸ் உதய், நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ, இஷ்டப்பட்டோ இஷ்டப்படாமலையோ ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டா மனைவிக்கான எல்லா கடமையும் அவன் செஞ்சாகணும். அவதான் பெண். அதைத்தான் என் கட்சிக்காரரும் செஞ்சிருக்காங்க. யுத்தம்னு வந்துருச்சுன்னா அதில் அப்பா அம்மா சொந்த பந்தம்லாம் பார்க்கக்கூடாது. பார்த்தா நேர்மை இருக்காதுடா. என்னை பார்த்து இல்லை, யாரை பார்த்தும் பயப்படாத. உன் சீனியர்கிட்ட நேர்மையாரு. போடா, போய் கேஸை ப்ரிப்பேர் பண்ண.
குட் மார்னிங். குட் மார்னிங். என்னங்க இது? மார்னிங். என்ன வீட்ல இருந்து சொல்லிட்டு கிளம்பல? நான் ஒரு 4-5 வாட்டி ஃபோன் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்ன? வாட் இஸ் த மேட்டர்? சொல்லுங்க, என்ன? வாட் இஸ் த ப்ராப்ளம்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல. பின்ன பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல. பின்ன ஏங்க எனக்கு ஃபோனே பண்ணல? அரசி ஜாமீன்ல வெளியே வந்துட்டா. அப்படியா? அவங்க ஜாமீன்ல வந்துட்டாங்க? அவ வெளியே வந்துட்டா, நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ ஜாமீன் கிடைச்சிருச்சான்னு சந்தோஷமா கேக்குற? இல்லைங்க, 1000 இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. ஜெயில என்ன கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாளோ. அவ பண்ண தப்புக்கு கொடுமையை அனுபவிக்கணும் சரோஜினி. ஜாமீன் கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குங்க, அதுதான் கொடுத்திருக்காங்க. மத்தபடி கேஸ் நடக்கணும்ல. அவ குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் ஜெயில தானேங்க அவ இருந்தாகணும். ஜாமீன்ல வெளியே வந்தா அவ சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? இப்ப அவ அடிப்பட்ட புலி மாதிரி. என் கேஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது, எனக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்னு வெறியோட இருப்பா. என்ன பழி வாங்க விட மாட்டா. யூ டோன்ட் நோ சரோஜினி. நீங்க ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு தப்பும் பண்ணாத நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்னு எனக்கு புரியல. தப்பு பண்ணியிருந்தா நான் டென்ஷன் ஆக மாட்டேன். செஞ்ச தப்புக்கு தண்டனை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நான் செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பார்க்கறா. என்னோட இமேஜ், புகழ், பிசினஸ் எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறா. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இத பாருங்க, நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுனால உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் தான் போகும். மைண்ட் கிளவுட் ஆகும், உங்களால ப்ராப்பரா யோசிக்க முடியாது. எங்க உங்களை குற்றவாளின்னு சொன்னா மட்டும் போதாதுங்க, நிரூபிக்கணும். குற்றவாளின்னு கோர்ட்ல நிறுத்தினாலும் உடனே ஜட்ஜி தண்டனை கொடுத்துருவாரா? செந்தமிழ் அரசியால உங்களை எதுவும் செய்ய முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் பி ஹாப்பி. ஜஸ்ட் கீப் யூ கூல். ஓகே? புது ஆஃபீஸ் எப்படி இருக்கு செல்வராணி? நீங்க உங்களுக்காக ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உதய். என்ன? இப்போ உங்களை பார்க்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கு உதய். வாழ்க்கையில நீங்க என்னமோ தலை நிமிந்துட்ட மாதிரி தெரியுது. ஹலோ. புது ஆபீஸ் ஓபன் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. உன்னுடைய திறமை இன்னும் வளரணும். உன் திறமைய பார்த்து பெரிய பெரிய கம்பெனிஸ் உன்னை தேடி வரணும். நீ தான் எல்லா கேஸ்லயும் ஜெயிக்கணும். சரிக்கா. உன்னுடைய எய்ம் எல்லாம் நியாயத்துக்காக போராடுறதா இருக்கணும். அந்த நினைப்பு மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும். சரிக்கா. ஏய், செல்வராணி இருக்கல? பக்கத்துல தான் இருக்காக்கா. போன் அவகிட்ட கொடு. ஒரு நிமிஷம்க்கா. ராணி, செல்வி அக்கா பேசுறாங்க, பேசு. கொடுங்க. ஹலோ அண்ணி. என்ன சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. இந்த பாரு, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர்ஸ் எ வுமன் சொல்லுவாங்க. அதே மாதிரி உன் புருஷன் கூடவே நீ எப்பவும் துணையா நிக்கணும். ஓகே? சரிங்க அண்ணி. சரிம்மா, பாய். முதல் வாழ்த்து செல்வி அக்காவோட வாழ்த்து. அவங்க வாழ்த்துனாலே நான் வளர்ந்துட்ட மாதிரி. மாமா சார்,
என்ன மாமா சார் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? கோர்ட்டு கேஸுனாலே ஆரம்பிச்சிட்டா நிம்மதி போயிடும் ஜிஜே. நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அப்போ ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கா? இந்த மாதிரி நேரத்தில் யூஸ்வலாக நான் தான் காமெடி பண்ணுவேன். இப்போ நீங்களும் பண்ணுறீங்களே. சரி சொல்லுங்க. நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஒரு லீகல் அட்வைசர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம கம்பெனியில் 3 லீகல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணா கார்த்திகேயன் கேஸில் அரசிக்கு தண்டனை கிடைச்சிடுமா என்ன? கிடைக்கும். நான் சொல்கிற அட்வொகேட் நம்ம கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக வந்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். யாரு? உதய், செந்தமிழரசியோட மகன். ஜிஜே, இப்போ நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா? உதய் இப்போ அரசி கேஸை டீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னையே கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்டவன். எப்படி அவன் என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக வருவான்? மாமா சார், அவன் வந்தால் நமக்கு நல்லதா இல்லையா? நல்லது தான். வர வைக்கிறேன். எப்படியாவது அவனை நம்ம கம்பெனிக்குள்ளே இழுத்து போட்டுடலாம். ஜிஜே, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா சார். முடியாதுங்கிற வார்த்தையே என்னோட டிக்ஷனரியில் கிடையாது. அவன் வந்தால் நமக்கு லாபம், வரலைன்னா ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் இல்லையே. அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் அரசி கேஸு நம்ம இஷ்டப்படி தான் நடக்கும். அரசி கையே எடுத்து அவங்க கண்ணையை குத்துற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா சார் இது. என்ன சொல்றீங்க? தேங்க்யூ 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 மாமா சார். குட் மார்னிங் செல்வி. குட் மார்னிங். செல்வி, அவசரமா போகணுமா? ஆமாங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. உன்னோட 5 நிமிஷம் பேசணுமே. ஒன்றும் இல்லை, பெருசா இல்லை, ஃபேமிலி விஷயம் தான். அப்ப சாயந்தரம் வந்தோடனே பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, இப்ப பேசலாம். சாயங்காலம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். நீ உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு ப்ளீஸ். சொல்லுங்க. என்னன்னா, என்னதான் அத்தைக்கு எதிராக நீ சாட்சி சொன்னாலும் கடைசியில நியாயமும் தர்மமும் ஜெயிச்சிருச்சுல்ல. இதுக்கு தான் ஆபீஸ்க்கு போற வேலை நிறுத்தி உட்கார வச்சிங்களா? இல்ல செல்வி, நீ புரிஞ்சுக்கணும்ல. என்னங்க புரிஞ்சுக்கணும்? நான் ஒன்னும் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லலையே. நடந்த உண்மையை தானே சொன்னேன். நீ என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் உடச்சு எறிஞ்சிட்டான்ல உன் தம்பி உதய். ஜாமீன் வாங்கி கொடுத்துட்டான்ல அத்தைக்கு. அவங்க ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்காங்க. நிரபராதின்னு ஒண்ணு விடுதலை ஆகலையே. அப்போ அத்தை ஜாமீன்ல வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்ல? ஐயோ, இந்த பாருங்க, நான் சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் இல்ல, வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. இப்ப எதுக்காக ஆபீஸ் போறவளை நிறுத்தி இப்படி வாய கிளறீங்க? இல்ல, நான் போறேங்க. இரு இரு இரு, நீ ஆபீஸ் போகும்போது திங்க் பண்ணிட்டே போ. உங்க அம்மா மேல இருக்கிற கோவத்துல கண்ணை மூடிக்கிட்டு விஸ்வநாதன் சார் மேலையும் சரோஜனி அம்மா மேலையும் நீ பாசம்லாம் செலுத்திட்டு இருக்க. அதுல என்னங்க தப்பு? நம்ம மேல பாசம் செலுத்துறவங்கள மேல பாசம் செலுத்துறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இது திடீர்னு வந்த பாசம் இல்ல, உங்க அம்மா மேல இருக்கிற வெறுப்புல நீயே ஏற்படுத்திக்கிட்டது. உங்க அத்தை பாசம் மட்டும் என்ன 5 வயசுல இருந்து வந்ததா? இப்பதான் அத்தை அத்தைன்னு அலையறீங்க. அதுவும் 100 கோடி ரூபாய் சொத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே பாச பறவை ஆயிட்டீங்க. சரி சரி, நீ என்ன வேணா எனக்கு கிண்டல் பண்ணு, நான் பாச பறவை தான். ஏன்னா அங்க நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு. அந்த நேர்மையும் உண்மையும் நீங்களே வச்சுக்கோங்க. செல்வி செல்வி, இரு 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 இரு, நீ பழசைய கிளறிட்டு இருக்க. ஒன்ன அவங்க பொண்ணா ஏத்துட்டு இருந்தா அவங்க கொலை செய்யலன்னு சொல்லிடுவியா நீ? அவங்க என்ன பொண்ணா ஏத்துக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீ என்ன சொன்னாலும் சரி, அவங்க விடுதலையாகி வெளியில வரத்தான் போறாங்க, நீ பார்க்கத்தான் போற. வரட்டும், அப்ப நான் பாத்துக்கிறேன். ஏ செல்வி, ஒரே ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு நிமிஷம். ஐயோ, நீ என்ன கடைசி என்ன சொல்ற? அத்தை விடுதலையாகி வெளியில வரமாட்டாங்க, அப்படி வந்தா அதுக்கு உதய தான் காரணம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ பேசுறதுக்கு தான் அர்த்தம். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. உதயக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா ஆகி பண்ணா பாத்தீங்களா? ஆனா அவனை வெளியே விடாம இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தாங்க. இந்த பாருங்க, இந்த கேஸ்ல அவன் ஜெயிச்சா ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும். புரியுது புரியுது. கெட்டது எங்க அத்தை விடுதலையாகி வெளியில வர்றது, நல்லது இவன் பெரிய லாயர் ஆவறது, அதானே?
ரொம்ப ஓவரா புகழற அவனை. நீ புகழறத பார்த்தா நிச்சயமா அவனை விஸ்வநாதன் சார் கிட்ட ஒரு லீகல் அட்வைசரா சேர்த்து விட்டுருவ போல இருக்கே. அதானே அந்த எண்ணம் தானே உனக்குள்ள ஓடிட்டு இருக்கு? அப்படிதான் நினைக்கிறேன். சொல்லு, அதான் நினைக்கிறேன். நீ இது வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பு வரல. ஆனா அப்படி நடந்தா ஒண்ணும் தப்பு இல்ல. நீ விஸ்வநாதன் சார் கிட்ட சேர்ந்தது போதும். அவனை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிடாத. விஸ்வநாதன் சார் கிட்ட சேர்த்துறாத. எனக்கு தெரியும் நான் சொல்றத நீ எங்க கேட்க போற. நீ புடிச்ச முயலுக்கு 3 கால். அவனை விஸ்வநாதன் சார் கிட்ட சேர்க்காம நீ விட மாட்ட. என்னவோ பண்ணு. ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் தேவையா இருக்கு? உதய், வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடல, எந்த தப்பு இல்லை. கூப்பிடலன்னா தான் தப்பு. வாங்க. வந்தவங்கள உபசரிக்கணும். கேன் ஐ ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி ப்ளீஸ்? நைஸ் காஃபி, தேங்க்யூ. உதய், நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சரி, நானே சொல்லிடுறேன். நான் விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன். நீங்கள் ஒரு வக்கீல். அப்படி நினச்சி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக உங்களை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். சிட்டியில் எத்தனையோ வக்கீல் இருக்காங்க. நீங்கள் நினச்சா டெல்லியிலேருந்து கூட பெரிய பெரிய வக்கீலுங்க வர வைக்க முடியும். எந்த ஸ்டேட்லேருந்து எந்த வக்கீலுங்க கூப்பிட்டாலும் ஓடி வருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன பையன் என்ன தேடி வந்திருக்கீங்க? கரெக்ட். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் நினச்சா எத்தனை வக்கீல் வேணாலும் வாங்கலாம். ஆனால் உங்களை மாதிரி நேர்மையும் திறமையும் உள்ள இளைஞன் எனக்கு கிடைக்க மாட்டான். நீங்கள் வேணால் உங்களை சின்ன பையனாக நினைக்கலாம். நான் உங்களை பெரிய லாயராக தான் நினைக்கிறேன். தேங்க்ஸ். நான் எங்கள் அம்மா கேஸில் உங்களுக்கு எதிராக ஆஜராயிருக்கேன். ஒரு வகையில் நானும் உங்களுக்கு எதிரி மாதிரி தான். நான் எப்படி சார் உங்கள் கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக வர முடியும்? சாரி. ஸோ
நோன்னு சொல்கிறீங்க. ம். உதய், நோக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முடியாது அதானே? பட் என்னை பொறுத்த வரைக்கும் நோ அண்ணா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். உங்கள் புத்திசாலித்தனம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறீங்களே, எத்தனை பேர் இப்படி பேசுவாங்க? என்னை எதிரி மாதிரின்னு சொன்னீங்கல்ல? உதய், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்கள் அம்மா மேலே நான் கேஸ் போடலை. கேஸ் போட்டது போலீஸ். இப்போ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் திறமையால் வாதாடி அவங்கள நிரபராதின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி விடுதலை ஆனால் எனக்கு வருத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. உதய், அது வேற இது வேற. அது எப்படி சார் அது வேற இது வேறன்னு சொல்ல முடியும்? இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே உங்கள் கம்பெனியில் நான் எப்படி சார் லீகல் அட்வைசர் ஆக முடியும்? தப்பு சார். இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் ஒரு வக்கீல், உங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. நீங்கள் ஒத்துக்கிற வேலையை திறமையாக செய்யணும். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. அப்படி தானே நினைக்கணும்? கோர்ட்டில் உங்களுக்கு எதிராக ஆஜராகிற வக்கீல் உங்களுக்கு எதிரியா? அவர் கடமையை அவர் செய்கிறாரு. சொல்லுங்க உதய், அவரை நீங்கள் எதிரியா நினைப்பீங்களா? நோ, இல்லை சார். குட். நவ் யுவர் கப் இஸ் எம்டி. கிளியராக இருக்கீங்க. நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியும். உதய், என் கம்பெனி மேலே சில கேஸ் இருக்கு, என் மேலேயும் சில கேஸ் இருக்கு. தெரியும், எங்கள் அம்மா போட்ட கேஸ். சாரி உதய், அது உங்கள் அம்மா போட்ட கேஸ் இல்லை, கவர்மெண்ட் என் மேலே போட்ட கேஸ். அது எப்படி சார்? எங்கள் அம்மா தானே சில விஷயங்களை விசாரித்து சில ஆதாரங்களை கண்டுபிடிச்சி கேஸ் போட்டாங்க. விசாரணை பண்ணது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கவர்மெண்ட் தான் என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. உங்கள் அம்மா வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலோ ரிட்டையர் ஆனாலோ இந்த கேஸை மூடிடுவாங்களா? இல்லை, அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் என் மேலே போய் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆஜராகணும். என் கம்பெனி லீகல் அட்வைசராக இருந்து நீங்கள் ஆஜராகணும். உதய், ரொம்ப அழகாக போட்டு வாங்குறீங்க, பிடிச்சிருக்கு. Now I am very clear. உங்ககிட்ட நான் வந்து பேசினதில் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. எனக்கும் அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான். இதுக்கு நான் உடனே பதில் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கிறதுக்கு. ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். blank check. வாங்கிக்கோங்க. அவருக்கு பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம், இதை கிழிச்சு போட்டுருங்க. பிடிச்சிருந்தா எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. டேக் இட். தேங்க்யூ மிஸ்டர் உதய். குட் நைட்.
என்ன மாமா சார், உதய பாத்தீங்களா, பேசுனீங்களா? என்ன மாமா சார், சந்தோஷமா ஒரு பதில் சொல்வீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. உதய் சந்தோஷமான பதில் சொல்லலை, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. ஏன் பதில் சொல்ல? நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னீங்களா? சொன்ன ஜிஜே, அவன் உங்களை மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. நான் பணத்துக்கு ஆசைப்படுறேனா? என்ன மாமா சார் நீங்க? ஐ எம் சாரி. நீ வர மாமா சார், போறேன். மாமா சார், இந்த மூஞ்சியை பார்த்தா சொல்றீங்க பணத்தை ஆசை பிடிச்சவன்னு. நீங்க சொல்ற மாதிரி பணம் சேர்க்கிறவனா இருந்தா அது யாருக்காக சேர்க்கிறேன்? உங்க பொண்ணு செல்விக்காக, பேத்திக்காக, அவங்களோட லைஃப்காக தான். சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு வேகத்தில் நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதை தப்பா எடுத்துக்கல, மறந்துடுறேன். நம்ம விஷயத்துக்கு வரலாமா? உதய் நம்மளோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டானா? யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன மாமா சார், யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னாலே பாதி சம்மதிச்சிட்ட மாதிரி தான் அர்த்தம். அவன் அசைய ஆரம்பிச்சிட்டான் மாமா சார், விழுந்துருவான். ஜிஜே, எனக்கு அந்த நம்பிக்கை வரல. முடியாதுங்கிற வார்த்தையே நம்ம டிக்ஷனரியில இந்த வார்த்தையே உங்க டிக்ஷனரியில கிடையாது மாமா சார். உங்களால முடியும். அவன் அசைவான், அவனை வச்சு அரசியை அசைக்க முடியும் நிச்சயமா முடியும் மாமா சார். அரசு ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு நாம என்ன பண்ண போறோன்றது பிரச்சனை இல்லை. அவ என்ன பண்ண போறா, என்ன பண்ணுவா, நான் அந்த யோசனையில் இருக்கேன். ஜிஜே அரசியை வெளியே வரவிடாம பண்றேன்னு சொன்னான், பண்ணானா? நீங்க அவனை ரொம்ப நம்புறீங்க முதலாளி. அவன் சரியான ஃப்ராடு. அவன் உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சுட்டு அரசிக்கு எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்கான். அரசிக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கு ஜிஜே காரணமா இருந்தா அவன் மேல கோவப்படலாம். அவன் காரணம் இல்லையே. அரசியோட மகன் உதய், அவன் கோர்ட்ல எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ், அவன் ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்றான். அரசியோட அறிவு அவனுக்கும் இருக்கு. அவன் சொல்றான், என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பானா. அப்ப அரசியோட அம்மாவை கொண்ட மாதிரி அவனையும் கொன்னுட்டுமா? வேண்டாம், கோர்ட்ல கேஸ் நடக்குது. இப்ப ஏதாவது பண்ணா அது எனக்கு சிக்கலாயிரும். முன்னெல்லாம் அதை பண்ணு இதை பண்ணு எல்லா உத்தரவும் பால் குணசேகரன் மூலமா வந்தது. இப்ப நானே எது பண்றேன்னு சொன்னாலும் ஓகே. ஆனா அந்த குடும்பத்தை பத்தி நான் ஏதாவது சொன்னா மட்டும் ஓகே இல்ல. இவ்வளவு நாள் என்ன காரணம்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். என்ன தெளிவா இருக்க? செல்வியோட அம்மா அரசி, செல்வி உங்க பொண்ணு, அப்ப ஜிஜே உங்க மாப்பிள்ள, அரசி உங்க மனைவி. இல்ல 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 உங்க முன்னாள் காதலி. எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டீங்க முதலாளி. உறவு உயிரெடுக்க வேணாங்குது. அதனாலதான் ஜிஜேவை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவனை கொலை பண்ணவும் விட மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அவனையே நீ சமாதானப்படுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா முதலாளி? சொல்லுங்க. அதுவும் ஒரு காரணம். நீங்க வேணா அவனை மருமகனா பார்க்கலாம், அவன் உங்களை மாமான்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு ஆபத்துனா யார் என்னன்னு பார்க்க மாட்டேன், எந்த உறவையும் விட மாட்டேன். அதுதான் இந்த விஸ்வநாத். கலை, வரேம்மா. என்னம்மா?
குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டாமா. கண்ணன் பக்கத்துல தானே இருக்கா? கலை, கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே போகாம இருக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னாச்சுமா? நான் ஜாமீன்ல வெளியே வந்த விஷயம் உன் அப்பாவை கொலை பண்ணவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். என்னை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் விடுதலை ஆவறதுக்காக எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கும் ஆபத்து வரலாம், உங்களுக்கும் ஆபத்து வரலாம். இந்த பாரு கலை, அப்பாவை கொலை பண்ணவங்கள நான் போய் சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். யாருமா? யார கொலைக்காரன்னு சொல்றீங்க? சிங்கப்பெருமாள். அவன் மேலதான் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இல்லம்மா, அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவரு போய் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாருமா. அவன் ஒன்னே கொலை பண்ணோன்னு அலைஞ்சவன் கலை. அலைஞ்சாரு, ஆனா பண்ணலையே. உன்னை கொலை பண்ண முடியலங்கிற ஆத்திரத்துல அப்பாவை கொலை பண்ணிருக்கலாம்ல. ஏமா, நான் அவர் வீட்ல இருந்து வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னதாவது பண்ணாரா? இல்ல நீங்க ஜாமீன்ல வந்து எவ்வளவு நாள் ஆகுது? உங்களை அவர் ஏதாவது பண்ணாரா? நீ தப்பா யோசிக்கிற கலை. கொலை பண்றவன் காலையில முடிவு பண்ணிட்டு மத்தியானம் கொலை பண்ண மாட்டான். உணர்ச்சி வசப்படுறவன் தான் உடனே கொலை பண்ணுவான். சிங்கப்பெருமாள் மாதிரி ஆளுங்க மாட்டிக்காத அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அடிதடியில ஊர்லவங்க அவங்க எல்லாம். மா, இப்ப அவர் அப்படி இல்லையம்மா. இருக்கவும் அவங்க வைஃப் விட மாட்டாங்க. அவங்க வைஃப் ரொம்ப நல்லவங்கம்மா. என்ன அவங்க தான் தப்பிக்க விட்டாங்க. அதனால அவங்களுக்கும் சிங்கப்பெருமாளுக்கும் கண்டிப்பா ஏதாவது சண்டை வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் என்ன எதுவுமே பண்ணலையே. இனிமே சிங்கப்பெருமாள் கொலை பண்றதுக்கு அவங்க மனைவி விட மாட்டாங்கம்மா. உன் மேல பாசம் வச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவன் மேல சந்தேகப்படாம இருக்க முடியாது. மா, நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி யோசிக்கிறீங்க. சிங்கப்பெருமாள் தாதாவா இருந்ததும் உங்களை வந்து மிரட்டினதும் வச்சு நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா எவ்வளவு மோசமான ஒரு ஆளையும் மனைவி நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். தப்பு பண்ண விடாம தடுத்து நிறுத்தலாம். அந்த மாதிரி மனசு உள்ளவங்க தான் சிங்கப்பெருமாளோட மனைவி. மறுபடியும் அவங்கள போய் பார்க்கணும்னு நான் கூட நினைச்சிட்டே இருக்கேன். கலை, உனக்கு என்னுடைய சூழ்நிலை நல்லா தெரியும். உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிப்பேன். அவனை போய் பார்க்க போறேன். அவன் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சது நான் அவனை சும்மா விட மாட்டேன். என்னங்க? என்ன பண்ணு தாயே? டெல்லிக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கா, அங்க போயிட்டு வந்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்குமா? போயிட்டு வரலாங்க. உன்னை எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்புறேன். பாராளுமன்றத்துக்கு போ. அங்க தினம் சண்டை நடக்கும். அதை நீ வேடிக்கை பார்த்தா உனக்கு பொழுதும் போகும், நிம்மதியும் கிடைக்கும். அதை விட்டுட்டு எதுக்குமா கோயிலுக்கெல்லாம் போய்கிட்டு? இல்லைங்க, வீட்டுல அடைஞ்சு கிடந்து வெறுத்து போச்சுங்க. அப்படி சொல்லக்கூடாது பொண்ணு தாயே. உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு வீடுதான் கோயில், புருஷன் தான் தெய்வம். அப்படி இருக்கும்போது எதுக்கு வேற கோயில் வேற தெய்வத்தை தேடிட்டு போற? உன்னை எங்க எப்ப அனுப்பணுமோ அங்க அப்ப அனுப்பி வைப்பேன். போ போ. ஹலோ, ஐயா இருக்காரு, ஒரு நிமிஷம். யாரு? யாருன்னு தெரியலங்கய்யா. ஏன்னா தெரியாம போனை என்கிட்ட கொடுக்குற? போனை எடுத்தா யாரும் என்னன்னு கேட்டுட்டு கொடுக்கணும். நல்லா இருக்க பொண்ணை பைத்தியமாக்க தெரியுது, ஒரு போனை ஒழுங்கா அட்டன் பண்ண தெரியல. ஹலோ, யார் பேசுறது? சிங்கப்பெருமாள் சாரா? ஆமா, சிங்கப்பெருமாள் தான் பேசுறேன். சார், உங்களை பார்க்க செந்தமிழ் அரசு ஐபிஎஸ் வந்துருக்காங்க. எது? என்ன பார்க்க செந்தமிழ் அரசி ஐபிஎஸ் வந்துகிட்டு இருக்காங்களா? டேய் தம்பி, நீ யாரு, எங்க இருந்து பேசுற, எதுக்கா அவங்க என்ன பார்க்க? ஹலோ ஹலோ வச்சுட்டான். ஐயா, போன்ல பேசுனது யாருங்கய்யா? யாருன்னே தெரியல, எங்க இருந்து பேசுறான்னு தெரியல. செந்தமிழ் அரசி என்ன பார்க்க வந்துட்டு இருக்கான்னு சொல்றான். இப்ப அந்த அம்மா ஜாமீன்ல வெளியே இருக்காங்க. உங்களுக்கு தான் அரசியல் செல்வாக்கு இருக்கு, பெரிய பெரிய மந்திரிங்கெல்லாம் பழக்கமாச்சே. எப்படியாவது எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு நம்ம கிட்ட சிபாரிசுக்கு வருவாங்களோ? ஆஹா, அந்த அளவுக்கெல்லாம் இறங்கி வர மாட்டாங்க.
ஐயா இப்போ அவங்க வேலையில இல்ல, அதை எப்படி அவங்க வந்து விசாரிப்பாங்க? அந்த கார்த்திகேயனை நான் தான் கொலை பண்ணேன்னு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. அதை பத்தி விசாரிக்க தான் வருவாங்க. ஏன்னா நீங்க தான் கார்த்திகேயனை கொலை பண்ணல, அப்புறம் நீங்க ஏன்னா டென்ஷன் ஆறீங்க? அதுக்கு நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? டே கர்ணா, கார்த்திகேயனை நாம கொலை பண்ணியிருந்தா நாங்க தான் பண்ணணும். உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கணும்னு சொல்லலாம் தைரியமா. ஆனா கொலை பண்ணணும்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லடா, பயமா இருக்கு. சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கடா. செந்தமிழரசி என்ன பார்க்க வர்றாங்களாம். அவங்க வந்து கேட்டா நீ எதுவும் வாயை திறக்கூடாது. இங்க பாருங்கடா, யாரும் அந்த மாதிரி எது கேட்டாலும் வாயவே திறக்கூடாது. நான் தான் பதில் சொல்லுவேன். நானே பேசிக்கிறேன். மௌன விரதம் சொல்லிடு இன்னைக்கு. நாளைக்கு வந்து கேட்டாங்கன்னா? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? இந்த மாசம் பூரா மௌன விரதம் சொல்லிடு. அவங்க என்ன கேட்டாலும் நான் பேசிக்கிறேன். நான் தான் பேசுவேன், நான் தான் பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி எது கேட்டாலும் நான் பேசிக்கிறேன், நான் தான் பதில் சொல்லுவேன். நான் தான் பேசுவேன், நான் தான் பதில் சொல்லுவேன். டே கர்ணா அண்ணே, அவன் ஃபோன் பண்ணி 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அந்தம்மா வரலையேடா. டே குணசீலா, ஐயா சொல்லுங்க ஐயா. ஒருவேளை எவனாவது நம்ம கிட்ட விளையாடுறதுக்காக ஃபோன் பண்ணி போனோம். அண்ணா அவங்க வரும்போது வரட்டும்னே, நீங்க என்ன கிடந்து புலம்புறீங்க? எவனோ ஒருத்தன் கிளம்பிட்டான்டா, கையில போனோட கிளம்பிட்டான். வரட்டும்டா, அரசி வரட்டும், பாப்போம். எப்ப வேணாலும் வரட்டும். நைட்டு ஆயிருச்சு, இன்னும் வரல, இன்னும் வரல, அரசி வரல. டேய் டேய் டேய், மறுபடியும் போனா யாருன்னு கேட்போம். ஹலோ, ஆமா சிங்கம் தான் பேசுறேன். டேய் அவனா நீ? ஏண்டா டேய், ஒரு ஃபோன் பண்ணி தூக்கத்தை கெடுத்துட்டியாடா. செந்தமிழரசி இன்னும் வரலையாடா? இனிமேல் வருவாங்க சார். எது இனிமே வருவாங்களா? டேய் 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 டேய், கட் பண்ணிட்டான், கட் பண்ணிட்டான், கட் பண்ணிட்டான், கட் பண்ணிட்டான். ஹலோ, ஆஃப் பண்ணிட்டான், ஆஃப் பண்ணிட்டான், ஆஃப் பண்ணிட்டான். டேய் சரவணா, டேய் தங்கராசு, பொண்ணு தாயே, பொண்ணு தாயே, எல்லாரும் போயிட்டானு. என்ன தனியா புலம்ப விட்டுட்டு எல்லாரும் போய் தூங்கிட்டானுங்க. இந்த நேரத்துல செந்தமிழரசி வந்து காலிங் பெல் அடிச்சா யார் போய் திறக்கிறது? வேணாம் வேணாம், அவங்களுக்கு வேணும்னா கதவை உடைச்சிட்டு வரட்டும், இல்ல கேட் ஏறி குதிச்சு வரட்டும். தேவைப்பட்டா அவங்க வரட்டும், வரட்டும். இதான் தப்பு பண்ற போது தைரியம் இருந்தது, இப்ப தப்பு பண்ணாத போது தைரியம் போயிடுச்சு. தைரியம் போயிடுச்சுன்னா கெத்த விட்டுறக்கூடாதுரா. சிங்கப்பெருமாள் உனக்கு தைரியம் போயிடுச்சுன்னு வெளியே தெரியக்கூடாதுரா. நல்ல கெத்தா இருக்கணும், கெத்தா இருக்கணும். செந்தமிழரசி வா, சிங்கப்பெருமாள், நான் சிங்கப்பெருமாள். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.